இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யார்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா. குறிப்பு பார்ப்போம். இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜெகிசுதாஸ் கனியா ஆவார். அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 1950 முதல் 1951 வரை. மேலும் இரண்டாவது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டக்கொளத்தூர் பத்தாஞ்சலி சாஸ்திரி. உச்ச நீதிமன்றம் அனைத்து இந்திய நீதிமன்றம் ஆகும். கட்சி அரசியலில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும் என்று கூறியவர் யார்? விடை ஹரிலால் ஜே கனியா. கீழ்கண்டவற்றுள் அரசாங்கத்தின் 3 உறுப்புகள் எவை? விடை ஆப்ஷன் ஏ சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை. நீதித்துறையானது சட்டங்களுக்கு விளக்கம் அளிப்பதையும் அரசமைப்பை பாதுகாப்பதையும் பணியாக கொண்டிருக்கிறது. அக்காலத்தில் ஸ்மிருதிகள் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டன. எத்தனை ஸ்மிருதிகள் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்ட்னு பார்க்கணும். விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3. மனு ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, யாஜ்னவாக்கிய ஸ்மிருதி. இதுல அடிப்படையா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஸ்மிருதி தான். இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு உள்ளது? விடை சுல்தான் இல்லைன்னா சுல்தானான்னு சொல்லுவாங்க. சோ அதிகாரம் யாருக்கு இருந்துச்சுன்னா சுல்தான். சுல்தானத்தின் தலைநகரில் நிறுவப்பட்டிருந்த டேஷ் வகையான நீதிமன்றங்கள், அதாவது எத்தனை வகையான நீதிமன்றங்கள்னு பார்ப்போம். விடை ஆப்ஷன் பி 6 வகையான நீதிமன்றங்கள். அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக சுல்தானத்தின் தலைநகரில் கீழ்கண்ட 6 வகையான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டு இருந்தன. மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம், குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றம், மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம். இது உங்களுக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ்கண்டவற்றுள் பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது? விடை ஆப்ஷன் டி திவான் இ ரியாசத். சுல்தானுக்கு உதவி அளித்த சட்ட வல்லுநர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் ஏ முப்தி. முப்தி அப்படிங்கிறவங்க சட்ட வல்லுநர் எனப்படும். சட்ட வல்லுநர்கள் சுல்தானுக்கு உதவி அளித்தனர். சரியான இணையை தேர்ந்தெடுக. நீதிமன்றமும் அதோடைய தலைவர் யாருன்னு கொடுத்திருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. அதாவது திவான் இ குவாசாவுக்கு நடுவர் தான் தலைவர். திவான் இ மசலிம் அப்படிங்கிற நீதிமன்றத்துக்கு அதிகாரத்துவத்தின் தலைவர். திவான் இ ரியாசத் அப்படிங்கிற நீதிமன்றத்துக்கு தலைமை தளபதி. நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டவர் யார்? விடை ஆப்ஷன் டி சத்ரே ஜகான். மதராஸில் ஆங்கிலேய அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது? விடை ஆப்ஷன் டி அசெண்டிய தவாஸ். குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை தலைமை ஏற்று நடத்திய நீதிமன்றம் எது? விடை ஆப்ஷன் ஏ பாஜ்தாரி நீதிமன்றம். பள்ளி பாடத்திட்டத்தில் திருக்குறளின் 133 அதிகாரங்களில் 108 அதிகாரங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மதுரை கிளை உத்தரவிட்ட ஆண்டு எது? விடை 2017. குறிப்பு: இந்த உத்தரவின் மூலம் 2017-18 கல்வி ஆண்டிலிருந்து மாணவர்கள் 1050 திருக்குறளையும் கற்கும் வகையில் தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்தது. சத்ரே ஜகான் நீதிமன்றமும் தலைமை நீதிபதி நீதிமன்றமும் யாருடைய ஆட்சியில் இணைக்கப்பட்டன? விடை அலாவுதீன் கில்ஜி. ஆப்ஷன் பி. மேட்டுப்பாளையத்தில் 3 கல்லூரி மாணவர்களுக்கு பிணையாக திருக்குறள் ஒப்புவிக்க வேண்டுமென்று நிபந்தனை விதித்து நீதிமன்றம் எப்போது உத்தரவிட்டது? விடை 2019 பிப்ரவரி மாதம்.
கிழக்கிந்திய கம்பெனி டேஷ் ஆண்டு முதலாம் ராணி எலிசபெத்தின் சாசன சட்டத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1600. குறிப்பு: கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகம் மேற்கொள்ள தேவையான ஒழுங்குமுறைகள் மற்றும் அங்கீகாரத்தை இங்கிலாந்து அரசு அளித்தது. ஒரு குழு செயல்பாட்டில் கலந்து கொண்ட ஒரு நபர் ஆற்றிய பங்களிப்பு என்பது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அக்குழுவினர் மேற்கொண்ட செயல்களின் பொது நோக்கத்திற்கும் முழுமையான பொறுப்பானவராகவே கருதப்படுவார் என கூறும் இந்திய தண்டனை குறியீட்டு கீழ்பிரிவு என்ன? விடை 34, ஆப்ஷன் பி. டேஷ் ஆண்டு சாசன சட்டம் மெட்ராஸ் பகுதியில் ஒரு ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்பு பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்தது. விடை 1661 ஆண்டு. 1834 ஆண்டு இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் சட்ட ஆணையத்தின் பரிந்துரையின் கீழ் டேஷ் ஆண்டு, அதாவது எந்த ஆண்டு இந்திய தண்டனை சட்டம் தயாரிக்கப்பட்டது? விடை 1860 ஆண்டு. குறிப்பு: இந்திய தண்டனை சட்டம் என்பது இந்தியாவின் குற்றவியல் சட்டமாகும். இது தொடக்க கால பிரிட்டிஷ் இந்திய ஆட்சியின் கீழ் 1862 அமலுக்கு வந்தது. ட்ரெயின்ஷாம் மாஸ்டர் என்பவர் மெட்ராஸ் நிர்வாக ஆளுநராக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது? விடை 1678 ஆண்டு. நிர்வாக சட்டங்கள் என்பவை நிர்வாகத்துடன் தொடர்புடையவை என கூறியவர் யார்? விடை ஐவர் ஜெனிங்ஸ், ஆப்ஷன் ஏ. வணிகர்கள் கடலில் மேற்கொள்ளும் குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ டேஷ் ஆண்டு சாசன சட்டம் வழிவகுத்தது. விடை 1683. டேஷ் நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம் என்றும் மாநில தலைமை நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. விடை ஆஸ்திரேலிய நாட்டின் உயர்நிலை நீதி அமைப்பு உயர் நீதிமன்றம் என்றும் மாநில தலைமை நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றத்தில் அடிக்கடி எடுத்தாளப்படும் இந்திய அரசியலமைப்பு உறுப்பு எது? விடை 21. குறிப்பு பார்க்கலாம். இந்த அரசமைப்பு உறுப்பின் 21 மீதான தீர்ப்புகள் யாவும் நீதித்துறை செயல்பாட்டு முறை, அதாவது ஜுடிஷியல் ஆக்டிவிசம் போக்கினை பிரதிபலிக்கின்றன. டேஷ் ஆண்டு எந்த ஆண்டு சாசன சட்டம் மெட்ராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது? விடை 1687. குறிப்பு: 1687 ஆண்டு சாசன சட்டத்தின்படி மெட்ராஸ் மாநகராட்சியோடு மேயர் நீதிமன்றம் இணைக்கப்பட்டது. இதுவே மெட்ராஸ் நகரத்தின் நீதிமன்றமாக இயங்கியது. தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா 3 மட்டும் தவறு. ஏன்னா ஆஸ்திரேலியா மாநில கொள்கைகள் நேரடி கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க, அது தவறு. விடை அயர்லாந்து தான் வரும். பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த எந்த ஆண்டு சாசன சட்டம் அதிகாரம் அளித்தது? விடை 1668. நீதித்துறை செயல்பாட்டு முறை ஜுடிஷியல் ஆக்டிவிசம் என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் பி, ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர். அமெரிக்காவில் 1947 ஆண்டு ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர் என்பவர் உச்ச நீதிமன்றம் 1947 என்று தலைப்பிட்ட கட்டுரை ஒன்றில் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தினார். எந்த ஆண்டு பிரகடனம் ஆங்கிலேய சட்டத்தை பம்பாயில் அறிமுகப்படுத்தியது? 1672, ஆப்ஷன் சி. பம்பாய் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட நீதித்துறை புதிய மத்திய நீதிமன்றத்தை நிறுவியது. பரமானந்த் கட்டாரா எதிர் இந்திய அரசு என்ற பொதுநல வழக்கு எதனோடு தொடர்புடையது? விடை ஆப்ஷன் டி, காயமடைந்தவரை காத்திருக்க வைக்காமல் உடனடியாக மருத்துவ உதவியினை செய்தல். சித்தி யாக்கூப் எனும்
முகலாய கடற்படை தளபதியின் படையெடுப்பின் காரணமாக பம்பாயில் நீதிமன்றம் கலைக்கப்பட்ட ஆண்டு எது? 1690. ஆப்ஷன் சி. பெருகி வரும் சாலை விபத்துகளை கருத்திற்கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான பொதுநலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு என்ற பொதுநல வழக்கு நடைபெற்ற ஆண்டு எது? விடை 2005. ஆப்ஷன் சி. எந்த ஆண்டு சாசன சட்டம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை அமைத்தது? விடை 1726. குறிப்பு பார்க்கலாம். 1753ஆம் ஆண்டு சாசன சட்டம் மற்றும் 1726ஆம் ஆண்டு சாசனத்தில் நீதி தொடர்பான பகுதிகளை மேலும் சீர்திருத்தம் செய்தது. டேஷுக்கு பின்னர் அரசமைப்பின் 9வது பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சட்டங்கள் தொடர்பாக மறுசீராய்வு கோர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. எந்த தேதியும் வருடமும் கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் சி. தேதி 24 4ஆம் மாதம் 1973. குறிப்பு: தற்போது சீராய்வுக்கு உட்பட்டதாக தோன்றும் சட்டங்கள் 9வது பட்டியலில் சேர்க்கப்பட்டாலும் அவற்றின் மீது மறுசீராய்வு கோர முடியாது. 1753ஆம் ஆண்டு சாசன சட்டம் எத்தனை நீதிமன்றங்களை நிறுவியது? விடை 5 நீதிமன்றங்களை நிறுவியது. அந்த 5 நீதிமன்றங்களும் என்னன்னு பார்க்கலாம். கோரிக்கைகள் நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் நீதிமன்றம், ஆட்சிக்குழு கொண்ட நீதிமன்றம், அரசர் தலைமையிலான நீதிமன்றம். நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிகளை அமல்படுத்துவது சரியல்ல என்று கூறும் இந்திய அரசமைப்பு உறுப்பு எது? 13 கீழ் 2, அதாவது ஆப்ஷன் பி. குறிப்பு: நாடு தழுவிய ஒரே மாதிரியான விதிகள் அரசமைப்பு பாகம் 3 வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை பறிப்பதாகும் என 13 கீழ் 2வது உறுப்பு கருதுகிறது. இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் யார்? விடை வாரன் ஹேஸ்டிங். ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகார அமைப்பின் அடிப்படையில் அதில் அமர்த்தப்பட்டார் என்று கேள்வி கேட்கும் நீதி பேராணை எது? விடை ஆப்ஷன் டி. விளக்கம் கோரும் ஆணை. 1780ஆம் ஆண்டுகளில் மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்தவர் யார்? வாரன் ஹேஸ்டிங். ஒரு நபர் ஒரு அரசு அலுவலக பதவியில் எந்த தகுதியின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறார் என வினா எழுப்பும்படியான விவகாரத்தில் வழங்கப்படும் நீதி பேராணை எது? விடை தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஆப்ஷன் சி. தகுதி முறை வினவும் நீதி பேராணையின் பொருள் பார்த்தீங்கன்னா, எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லது பணி சான்றிதழ் ஆணை அடிப்படையில் என வினா எழுப்புவதை குறிப்பிடுவதாகும். கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது? விடை ஆப்ஷன் ஏ. 1773 ஒழுங்குமுறை சட்டம், அதாவது ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773. சாசன சட்டம் 1774 உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விரிவாக்கம் செய்தது. நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக மட்டும் வழங்கப்படும் ஆணை எது? விடை தடை நீதி பேராணை. ஆப்ஷன் சி. குறிப்பு பார்ப்போம். தடை நீதி பேராணையானது உயர்மட்ட நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக வழங்கப்படுவதாகும். காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு தயாரிக்கப்பட்ட ஆண்டு எது? காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு தயாரிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 1793. ஆப்ஷன் டி. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக மிண்டோ பிரபு பதவியேற்ற ஆண்டு எது? விடை 1807ஆம் ஆண்டு.
சட்டப்படி இயங்கும்படியும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்கும் இடப்படும் ஆணை எது? விடை நெறி உறுத்தும் நீதி பேராணை. நெறி உறுத்தும் நீதி பேராணை. ஆப்ஷன் டி. ஹாஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்ட ஆண்டு எது? 1813ஆம் ஆண்டு ஹாஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராணை எது? ஒரு நபரை உயிருடன் கொண்டு வந்து நிறுத்தும்படி கூறும் நீதி பேராணை எது? விடை ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆப்ஷன் ஏ ஆட்கொணர்வு நீதி பேராணை. மாகாண மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை மூடி அதன் பணிகளை மாவட்ட நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றியவர் யார்? விடை பெண்டிங் பிரபு. ஆப்ஷன் டி. ஹாஸ்டிங் பிரபுவை தொடர்ந்து கவர்னர் ஜெனரலாக பெண்டிங் பிரபு பதவியேற்றார். இவர் இந்தியாவின் நீதித்துறை நிர்வாகத்தை மறுசீரமைப்பு மற்றும் தொகுக்கும் பணியை செய்தார். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் டேஷ் தனக்கான உயர் நீதிமன்றத்தினை கொண்டுள்ளது. டில்லி, கல்கத்தா, மெட்ராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட உயர் நீதிமன்றங்களை அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்த சட்டம் எது? விடை ஆப்ஷன் டி. இந்திய உயர் நீதிமன்ற சட்டம் 1861. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உகந்த புதிய குற்றவியல் சட்டத்தை உருவாக்க இந்திய அரசு எந்த ஆண்டு குழு அமைத்தது? விடை ஆண்டு 2000. இந்த குழு 2003ஆம் ஆண்டு தனது அறிக்கையை அளித்தது. தற்போதுள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது செயல்பட தொடங்கியது? விடை ஜனவரி 28, 1950. தற்போதுள்ள அரசமைப்பின் கீழ் இந்திய உச்சநீதிமன்றம் ஜனவரி 28, 1950ஆம் ஆண்டு முதல் செயல்பட தொடங்கியது. தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தின் இளவரசர்கள் மாடத்தில் செயல்பட்டது. 1958ஆம் ஆண்டு தற்போது உள்ள வளாகத்துக்கு மாற்றப்பட்டது. பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது? விடை ஆண்டு 2000. பட்டியலினத்தவர் சமுதாயத்தில் இருந்து ஒருவர் முதல் முறையாக 2000 உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். அவர் நீதிபதி KG பாலகிருஷ்ணன் ஆவார். இவர் 2007 பட்டியலினத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தார். இந்தியா விடுதலை அடைந்து அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை உயர் நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தன? விடை 7 நீதிமன்றங்கள். பஞ்சாப், அசாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை 2008. அரசமைப்பு ஆரம்பத்தில் ஒரு நீதிபதி 7 கீழ்நிலை நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினை அனுமதித்தது. இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு அதிகாரம் கொடுத்திருந்தது. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்ட ஆண்டு எது? 1937ஆம் ஆண்டு. ஆப்ஷன் சி. குறிப்பு: இந்த நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் மற்றும் 6 நீதிபதிகளையும் கொண்டிருந்தது. 1950ஆம் ஆண்டு இந்த நீதிமன்றம் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமாக ஆனது. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறும் அரசமைப்பு உறுப்புகள் எவை? விடை 124 முதல் 147 வரை. ஆப்ஷன் சி. உச்ச நீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவையை 1921இல் உணர்ந்தவர் யார்? விடை ஆப்ஷன் சி. சர் ஹரி சிங் கோர்.
தேசிய நீதித்துறை தகவல் அமைப்பின்படி நாடு முழுவதும் மாவட்டம் மற்றும் துணைநிலை நீதிமன்றங்களில் டேஷ் வழக்குகள் தேக்கமடைந்துள்ளன. விடை 2.91 கோடி. இவற்றில் 21.9 லட்சம் வழக்குகள் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக நிலுவையில் உள்ளன. இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ பி.ஆர். அம்பேத்கர். இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்த அரசமைப்பு உறுப்பு எது? விடை 124. ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு அமலாக்கப்பட்டதன் மூலம் உறுப்பு 124 படி இந்திய உச்சநீதிமன்றம் உருவானது. இந்திய அரசமைப்பு எந்த அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது? விடை ஆப்ஷன் பி 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது. அது என்னன்னு பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றம் பாருங்க. இந்திய அரசமைப்பு 3 அடுக்கு நீதித்துறை அமைப்பினை வழங்குகிறது. அவை இந்திய உச்ச நீதிமன்றம், அரசமைப்பு படி உருவாக்கப்பட்ட மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதி மாவட்டங்களில் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிமன்றங்கள். மெட்ராஸ், பம்பாய் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுகள் முறையே என்ன? 1801 மற்றும் 1824. ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள, இந்திய உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜே கனியா பதவிக்காலம் 1950 முதல் 1951 வரை. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா 2024 நவம்பர் 11 முதல் 2025 மே 13 வரை. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் 14 மே 2025 அன்று பதவியேற்றார். சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி பேரன்ஸ் பீகாக் பதவிக்காலம் 1862 முதல் 1868 வரை. சென்னை உயர் நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி கே.ஆர். ஸ்ரீராம். உச்ச நீதிமன்றம் பாருங்க. தலைமை நீதிபதி பத்தி. நியமிப்பவர் இந்திய குடியரசுத் தலைவர். பதவிக்காலம் 65 வரை. அரசமைப்பு கருவி இந்திய அரசமைப்பு பிரிவு 124 கீழ். உருவாக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டு 1950 ஜனவரி 26. உச்ச நீதிமன்றம் டெல்லியில் அமைந்துள்ளது. சென்னை உயர் நீதிமன்றம் பாருங்க. நியமன முறை இந்திய தலைமை நீதிபதி மற்றும் அந்தந்த மாநில ஆளுநர்களின் அறிவுரை ஒப்புதலுடன் குடியரசுத் தலைவர் ஆணை. அதிகாரமளிப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம். உருவாக்கம் அதாவது ஆண்டு 1862 ஜூன் 26. பதவிக்காலம் 62 வயது வரை. ஸோ கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் இதே மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ரிவிஷன் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.